ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எய்ம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பியிலேருந்து என்டிபிசிக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான டிராஃப்டர் வேகன்சி பார்த்திங்கன்னா வெளிவிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிராஜுவேட்டுக்கு மொத்தமாக ஒரு 5817 வேகன்சியும், அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஒரு 3058 வேகன்சியும், மொத்தமாக ஒரு 8800 சில்லற வேகன்சி விட்டுருக்காங்க. இது நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியான வேகன்சி தான். ஏன்னா 30,000 சொன்னாங்க, ஒரு இடத்துல 15,000 சொன்னாங்க. அட்லீஸ்ட் 15,000 வந்திருக்கலாம். இது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா ஒரு 4 மடங்கு கம்மியாக வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுலேருந்தே ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் லோ ஆகிட்டாங்க தான். இருந்தாலும் இந்த நமக்கு வேக்கன்சி முக்கியம் இல்லை, அந்த வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வேக்கன்சியை பற்றி எதுவும் யோசிக்காமல் உங்கள் படிப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தொடங்கிக்கிட்டே இருங்க, கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்காதவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ஆர்ஆர்பி ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் வச்சாங்க, 3 மாதம் கழித்து ரிசல்ட் விட்டாங்க. இப்போ அடுத்த அண்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருக்கு, ஆன்சர் கீயும் ஒரு 1 வீக்கில் விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டும் நம்ம நவம்பர் எண்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படியும் ப்ராசஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது. எக்ஸாம் மட்டும் தான் லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாம் வச்ச பிறகு அடுத்தடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்குது. ஏன்னா டெக்னீஷியனுக்குலாம் போஸ்டிங் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்ஐக்கும் போஸ்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த இயருக்குள்ளே நம்ம இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜேஇக்கு வரும்னு நினைக்கிறேன். ஜேஇக்கு வந்த பிறகு கண்டிப்பாக என்டிபிசிக்கு தான். இப்போ நம்ம தனித்தனியாக எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 615 வேகன்சி, இது லெவல் 6 பேக்கான ஒர்க்கு. குட் ஸ்டேன் மேனேஜருக்கு 3423 வேகன்சி, இருக்கிறதுலே அதிகமான வேகன்சி இது தான். இது லெவல் பே 5. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு 59 வேகன்சி. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட்க்கு சூப்பர்வைசர் ஒரு 161 வேகன்சி இருக்குது. இது ஒரு லெவல் 6 பேக்கான போஸ்ட்டு. இது ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டு. இதுவும் ஒரு லெவல் பே 5 லெவலு. வேகன்சி பார்த்திங்கன்னா 921. அதாவது அந்த குஸ்டைன் மேனேஜருக்கு அடுத்து ஒரு கொஞ்சம் அதிகமான வேகன்சி இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு 638 வேகன்சி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5814 வேகன்சி இருக்குது. கம்மி தான், இருந்தாலும் நம்ம ஒரு வேகன்சிக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு வேகன்சி எப்படி எடுக்கணுங்கிறது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அண்டர் கிராஜுவேட் 12th முடித்தவங்களுக்கு. ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 77 வேகன்சி. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு பார்த்திங்கன்னா 2424 வேகன்சி. இருக்கிறதுலே அதிகமான வேகன்சி இதுக்கு தான். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 394 வேகன்சியும், ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 163 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3058. ரெண்டுமே பார்க்கும்போது 8800 சில்லற வருது. ரொம்ப கம்மி தான். நீங்கள் எதுவும் யோசிக்காமல் படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நமக்கு வேகன்சி கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸோனில் என்னென்ன வேகன்சி இருக்குங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வாட்டி யாரும் செக் பண்ண போகிறீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இதுக்கான பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐசிஎஃப்பில் எஸ்ஆரில் எவ்வளோ இருக்குன்னு அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா எஸ்ஆரில் பார்த்திங்கன்னா 56 வேகன்சி, 104 வேகன்சி இப்படி இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அவுட் ஆகிருக்கு. இது யாரும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அவுட் நான் சொல்கிறேன்னா, குரூப் டி எக்ஸாம் சொன்ன டேட்டில் நவம்பர் 17 ஸ்டார்ட் ஆகிருங்கிறது தான் இதுக்கான பதில். எல்லாருமே நடக்காது, இன்னும் 3 மாதம் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய சேனலில். எனக்கு அப்போ எந்த நம்பிக்கை இல்லை. நான் அதனால தான் அந்த குரூப் டியை பற்றின வீடியோ நான் போடலை. ப்ரிப்பரேஷன் குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் கேட்டாங்க, அவங்க நான் ப்ரிப்பரேஷனை கன்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 30ஆம் தேதி தான் கடைசி தீர்ப்பு. ஸோ நம்ம அதுக்கடுத்து அந்த கேஸே நிற்க போகிறதில்ல. 30ஆம் தேதியோட தீர்ப்பு முடிஞ்சுது. அது எந்த சைடு வந்தாலும் அது எக்ஸாம் நடக்க தான் செய்யுங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அது மாதிரி எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேஸை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, 10th குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் சொல்லி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் 10th இருக்கும், நெக்ஸ்ட் இயர்லேருந்து 10th இருக்காது, வெறும் ஐடி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அதான் தோணுச்சு. ஏன்னா திருப்பி அவங்களோட 500 ஃபீஸ் கட்டினவங்க எல்லாத்துக்குமே திருப்பி ரீஃபண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய வேலை. அதுக்கு அவங்க எக்ஸாம் வச்சு ஆட்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எத்தனை பேர் நமக்கே தெரியும், 1 கோடி கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 1 கோடி பேரையும் நம்ம 10th ஃபில்ட்ரு பண்ணி அதில் அவங்களுக்கு 500 ரீஃபண்ட் பண்ணுறதுலாம் அசாத்தியமான ஒரு இது. ஸோ அவங்க நமக்கு எக்ஸாம் முடிச்சு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியல. ஏன்னா அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணால் தான் அவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் 1 கோடிக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். அதனால் எக்ஸாம் கேன்சல்லாம் ஆகாது. மேபி நவம்பர் 17 நடக்கலாம், கூடுதலாக நடக்கலாம். அப்படி இல்லைன்னா
கேஸ் வந்து இல்லை ஐடி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா இந்த துட்டை ரீஃபண்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த 10த்துக்காரங்களை எப்படி நம்ம அவங்களும் சில பேர் கேஸ் போட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அவங்கள எப்படி ஆஃப் பண்ணுறது, இதுக்கான டைம் வேணால் எடுத்துப்பாங்களே தவிர்த்து கோர்ட் வந்து இந்த வருஷம் 10th வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் தான் 10th கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் நவம்பர் 17 தான் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனை போட்டுகிட்டே இருங்க. அக்டோபர் 30 கேஸ் அப்டேட் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும். இந்த வருஷம் 10th இருக்கும். மேபி நெக்ஸ்ட் இயர் வேணால் 10th இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ரயில்வே குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 17 நடக்கும் நான் நம்புகிறேன். ஒரு சில சேனலில் 3 மாதம் 6 மாதம் சொல்லலாம். எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டில் படிங்க. அப்படி தள்ளி போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பலாம் தள்ளி போகாது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது இது மட்டும்தான். நீங்கள் இப்போது அந்த டேட் அறிவிச்சிலேருந்து சில பேர் 60 நாள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க, 50 நாள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது உங்களோட சாய்ஸ். பண்ணுறத ரிவிஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி NTPCயில் வேகன்சி வந்திருக்கு பாருங்கள். உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் சில பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா TNPCக்காரங்களாம் அந்த இதில் அருமையாக மார்க் எடுக்கலாம். நம்ம ரயில்வே NTPCயை பொறுத்தளவுக்கு. ஏன்னா 40க்கு மேலே கொஸ்டின் 40 கொஸ்டின் கிட்ட வந்து ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து வருது. ஸோ அவங்க ஈஸியாக அதில் நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் எவ்வளோ முடியுமோ ஆட்களை கொண்டு வாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரியட்டும். எல்லாருமே போட்டி போடுவோம். எல்லாருமே நல்லா படிப்போம். எல்லாருமே நல்ல ரிசல்ட் வாங்கி வேலைக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.